ஒரு மனிதன் எவ்வளவு நாட்களுக்கு நன்றா இருப்பான்னு தெரியாது, அவ்வளவு நாட்களுக்கு நன்றாக இருப்பாங்க. அதுக்குதான் பேரு சுபசேமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். சாமின்றது சரி சாமின்றியா, சரி சாமின்றியா, செவுடி சாமி. வாழ்க பல்லாண்டு, வாழ்க சுவாமி, வாழ்க உன் கலை. அவர் என்ன சொன்னார் கேட்டியா? கேட்கலையே. வாழ்க உன் பெல்லாண்டு. அப்ப உனக்கு பெல்லு பெருசா கிட்டு அந்த வாழ்க பல்லாண்டு. ஏதோ ஒண்ணு விடா, நீ ஒரு புறம்பா போலுங்க. சொல்லு, நீ எது வரலாம்? வணக்கம் பெரியவரே. வணக்கம் பெரியவரே. பலால போ பாப்பியா? ஐயோ பெரியவரே, பச்சி போய் தாத்தா ஆபரேஷன் வச்சு வார ஆபரேஷன் பண்ணி எடுக்கல கோவத்துல 3 மாசமா ஆபரேஷன் பண்ணாம வாரவ சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் போடுங்க. டேய் அதெல்லாம் விடு. என் ஆயத்த காரணம் என்ன அப்படினா? என்ன ஏன்டா கூப்ட? மயிறு புறம் கூப்டாங்க. என்னடா கூட்டாத்து வந்தாங்க. ஏன் கூப்டே? ஆடல் பாடல் அப்படி. அப்படியே முதல்ல கூட்டானடா. வணக்கம் பண்ணிட்டானடா. வணக்கம் சித்தப்பா. உங்க அம்மா காண்டேனா? எங்க அம்மா காண்டேனா? சுத்தி 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 சுத்தினா அடிங்க வந்து சொல்லு. சித்தி சித்தி சித்தியா? எங்க சித்திக்கு ஆம்பியான். எங்க சித்திக்கு நீ எப்படி ஆம்பியானாவ? சித்தப்பா தான் சொன்னேன். வணக்கம் சித்தப்பான்னு சொன்ன, ஆம்பியான்னு சொல்ல உனக்கு. இல்ல இல்ல சித்தப்பா சொன்னேன். சித்தப்பான்னு சொல்லிட்டேன். நீ ஒரு லூசுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு எதுக்கு வந்த சொல்லு. எதுக்கா? நான் எதுக்கு வந்தேன்? அப்படியா? ஆமா. உனக்கு தான் வணக்கம் சித்தப்பான்னு கேட்டேன். அப்படியா? ஆமா. நல்லா இருக்குமா? பாடல் நல்லா இருக்கணும். பாடல் நல்லா இருக்கும். ஆமா. புடிச்சிட்டு தான் கொடுப்பேன். எது புடிச்சிக்கிறேன்? சம்பளத்தை மட்டும் பிடிக்காத.
எதுக்கு பிடி போற தமிழ்ல சரி சரி அந்த சாமியார் ஒரு மோசம் இருக்கிறார் எப்படி தெரியுமா எத்தனை ஜென்மங்கள் என்னிட பத்திடுமா வணக்கம் சாமி. சொல் பேச்சு கேளு, நல்லா இருப்ப. வணக்கம் சாமி. நல்ல முறையில் வணக்கம் வேண்டும். வணக்கம் அண்ணா. நீ என்ன உலகின பொண்ணா பரவாயில்ல பெரிய சித்தப்பா அண்ணா வேற என்ன கூப்பிடா மாமா ஐயோ அங்கிள் அம்மா சொல்ல மாட்டியா அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன் என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? எப்போதுமே எனக்கு நீ அண்ணன் தான். ஏன் நான் செய்ய மாட்டேன்னா என்ன? எப்போதுமே நீ எனக்கு அண்ணன் தானா? அது செய்ய மாட்டேன். அப்படியே சொல்லாதீங்கண்ணா. என்ன அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. அப்படியோ ஆமா அண்ணா, சொல்லுங்கண்ணா. என்ன சொல்றேன் மறுபடியும் பக்கத்துலயே வந்து உராஞ்சிட்டீங்க. பாசமா அண்ணன் கிட்ட தான் நிக்க முடியும். அப்படியா? ஆடல் பாடல் அப்படி அப்படியா? அப்படியா ஆகட்டும். பொன்னாட்டி மலரோட்டே பொன்ன பாரு கோட்டிலே
போயிருந்தப்பா. ஐயா யாரோ வந்துக்கிறாங்க கேளு. ஏய், எங்கடா போயிருந்த? இதுக்கு வந்துச்சுங்க. இதுக்கு வந்துச்சு. எதுக்கு? இதுக்கு ஏன் தெளிவா வராத உனக்கு? நிறைய அடிக்கிறோம் பச்சஸ்ல இவன் பாடு. ஏய், என்ன சொன்னா? வச்சு வாயில போட்டு ஏய், சரியா கூட காய் வளப்பா ஓடியாந்தம்பா. இது பேட்ரி ஐயோ. ஏய், ஆ என்ன வந்துச்சு உனக்கு? இதுக்கு வந்துச்சுங்க. ஆயா பாஷா ஐயா 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 அவனுக்கு பாத்ரூம் வந்துச்சா விடு சாமி பேசு. தேவேந்திரா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். உன்னுடைய மனதில் சந்தேகம் ஒன்று ஏற்பட்டால் என்னை போன்ற மனிதர்களை அழைத்து உன்னுடைய சந்தேகத்தை தீர்வு வழக்கம். சுவாமி, நானே கேட்கலாம் என்று நினைத்திருந்தேன். சுவாமி, தேவலோகத்திலும் சரி சைலோகத்திலும் சரி ஜக்காத்தி பத்துதுங்க கம்முனுக்குதுங்க. உத்தமி பத்தினி என்ற ஒருவன் யாராவது இருக்கிறாரா சுவாமி? தேவேந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா? உத்தமி பத்தினி பெண் தேவலோகத்துல கிடையாது, இல்லது இந்த பூலோகத்துல கிடையாது. ஏன் ஈரே லோகத்துல பிறந்தது இல்லை, பிறக்க போவதில்லை. இருக்கிறான் ஒரு மகளே, இருக்கிறான் ஒரு மகளே, நல்லோரிடம் நல்விரும்பி கொண்டாருங்க. நெல்லுக்கு உமை உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புள்ளிவிற்கும் புவி உண்டு. அழகான ரோஜாவை அடைய வேண்டும் என்றால் முள்ளியை சென்று பறிக்க வேண்டுமா? அத்தனத்தை போல நல்லவர்களை கண்டறிய வேண்டும் என்றால் பல ஆராய்ச்சி கப்பல் தான் கண்டறிய முடியுமா? உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு உத்தமி பத்தினி உயர்ந்தவள் கற்பக்கரசி இறுதி என்னும் நாட்டில் நல சக்கரவர்த்தி மன்னர் தமிழந்திக்க பிறந்தவள் நலாயினி ஒருவளே பத்தினி உத்தமி உயர்ந்தவள் அவளே கற்பக்கரசி. இந்த கேட்டப்படுவன் அப்படி என்ன சரியாக புரிவிட்டால் எதற்காக இந்த புகழ் மாலை? இடது நாட்டு மன்னருக்கு நலச்சக்கரவர்த்திக்கும் தமயந்திக்கும் பிறந்தவர் நலாயினி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இடது நாட்டை ஆளக்கூடிய நலத்திற்கு தமிழத்துக்கு பிறந்த ஒரே மகள் நாளாயினி உத்தமி பத்தினியா? நீ என்ன சொன்னாய்? நடப்பதியா நடப்பதியா வரந்தன் என்று ஊட்டல் ஊட்டிய பாத்திரம் ஒன்றிட வேண்டி கோட்டான் காவலன் கோமகன் தனக்கு பாத்திர தானமும் பைந்தோடு செய்தியும் எப்படியதாக சுத்தம் இல்லை என்று வருவானுக்கு இல்லை என்று வாரி வழங்கும் வல்லல் பிறந்தகை நாடு இடது நாடு. நல சக்கரவர்த்தி மன்னருக்கும் தமயந்திக்கு பிறந்தவள் நலாயினி ஒருவளே உத்தமி பத்தினி உயர்ந்தவள் கற்புக்கரசி. உன்னுடைய நலனை எண்ணிப்பாரடா. தெரியும் உனக்கு என்ன மணியம்
குத்தான எங்க பெரிய கொம்பை கூட நாங்க எங்க பதிக்கிறாங்க அங்க எதுவுமே வச்சிடல அது கொம்பு ஒரு 5 இடத்துல இருக்கணும் பாட்டு பாட்டு எருமாடி அறிவில்லை வயிற்று